தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏப்ரல் 1, 2026 அப்புறம் ஜீரோதா கைட் கனெக்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. நீங்கள் ஜீரோதா கைட் கனெக்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி அல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை அப்படின்னா ஏப்ரல் 1க்கு அப்புறம் உங்களோட அல்கோ ட்ரேடிங்கில் நீங்கள் பஞ்ச் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்னா என்ன, ஏன் இந்த ஸ்டாட்டிக் ஐபியை மேண்டரி ஆக்கிட்டாங்க, ஏப்ரல் 1க்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க, நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்க நிறைய பார்க்கணும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரோதா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு இமெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். இந்த இமெயில்ல தான் ஏப்ரல் 1க்கு அப்புறம் அவங்க அல்கோ ட்ரேடிங்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நார்மலா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது டைனமிக் ஐபியா இருக்கும், அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்னா ஒரே அட்ரஸ் பெர்மனண்டா இருக்கும். ஜீரோதா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏபிஐ யூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா அந்த ஆர்டர் ஒரு ஃபிக்ஸ்டு ஐபில இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் அன்ஆத்தரைஸ்டு அக்சஸை அவாய்ட் பண்றதுக்காகவும் ரீசெண்டா செபி பாத்தீங்கன்னா அல்கோ ட்ரேடிங்ல ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏபிஐ வழியா எக்ஸ்சேஞ்சுக்கு வாட ஆர்டர்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் ஐபியா இருக்கணும் அப்படின்னு அவங்க அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா ஏப்ரல் 1லேருந்து இதை மேண்டரி பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 1, 2026 அப்புறம் என்ன மேஜர் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா நார்மலா நம்ம அல்கோ ட்ரேடிங் எப்படி பண்ணிட்டு இருப்போம், ஜீரோதா கனெக்ட்ல இருந்து ஏபிஐ வாங்குவோம். எந்த நம்ம அல்கோ வெப்சைட்ல ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்றோமோ அந்த வெப்சைட்ல இந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணிட்டு அல்கோ வெப்சைட்ல ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜீரோதா அக்கௌண்ட்ல வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ பேசிக்கா வந்து அல்கோ ட்ரேடிங் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஏப்ரல் 1, 2026 அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க ஜீரோதா கைட் கனெக்ட்ல ஏபிஐ நீங்க வாங்குறீங்க இல்லையா, அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபி கண்டிப்பா வந்து மேண்டரி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாட்டிக் ஐபி எங்க கிடைக்கும் அப்படின்னா ஒன்னு நம்ம பர்சனலா நம்ம ஓனா பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா இந்த அல்கோ வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கிரியேட் பண்ற அல்கோ வெப்சைட்ஸ் அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிக் ஐபியை ஜீரோதா கனெக்ட்ல நம்ம பிளேஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட அல்கோ வெப்சைட்ல நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளோட ஜீரோதா அக்கௌண்ட்ல ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். இல்ல நீங்க வந்து ஸ்டாட்டிக் ஐபி வந்து ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா ஜீரோதா கைட் கனெக்ட்ல நீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க அல்கோ வெப்சைட்ல இருந்து ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் பண்ணாலும் ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா ஒன் வேர்டுல சொல்லணும் அப்படின்னா இனிமே அல்கோ ட்ரேடிங் பண்றதுக்கு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து கட்டாயம் வேணும். இது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பெர் செகண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளால 10 ஆர்டர் தான் நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். 10 ஆர்டருக்கு மேல நீங்க பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து எரர்னு ஷோ ஆகும். நீங்க 10 ஆர்டருக்கு மேல நீங்க பிளேஸ் பண்ணணும், உங்ககிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, நீங்க ஸ்கேல்பிங் மாதிரி பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க எக்ஸ்சேஞ்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க அல்கோ ஸ்ட்ராட்டஜி எக்ஸிகியூஷன் செட்டிங்ஸ்ல ஒரு சில செட்டிங்ஸ் வந்து மேண்டரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர்ஸ்ல வந்து மார்க்கெட் ப்ரொடக்ஷன் வந்து அந்த வேல்யூ வந்து 0ன்னு நீங்க செட் பண்ணணும். அப்படி நீங்க 0ன்னு செட் பண்ணல அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த MCX ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா IOC ஆர்டர் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ஸ்லைசிங்ல வந்து மேக்ஸிமம் 10 ஸ்லைஸ் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அந்த ரேட் லிமிட் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா developers.kite.trade அந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க, லாகின் பண்ணுங்க, ப்ரொஃபைல் செக்ஷன்ல போயிட்டு ஐபி ஒயிட் லிஸ்டிங் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐபி அட்ரஸை வந்து நீங்க ஆட் பண்ணிருங்க. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா ஐஎஸ்பி இன்டர்நெட் ப்ரொவைடர்ட்ட கிடைக்கும், இல்லனா AWS, இல்லனா GCP, இல்லனா VPN, VPC சர்வீஸ் இவங்க கிட்ட வந்து ஐபி அட்ரஸ் கிடைக்கும். நீங்க வெளியிலையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அல்கோ வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு அல்கோ டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஸ்டாட்டிக் ஐபி. ஸோ நீங்க அவங்க கிட்ட இருந்து கூட ஸ்டாட்டிக் ஐபி வந்து மந்த்லி நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஐபி வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் வந்து ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து ஸ்டாட்டிக் ஐபி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ஃபேமிலி ஷேரிங்க்கு எல்லாருக்குமே அலோட் ஆகும். உங்களோட கைட் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும். உதாரணத்துக்கு ஸ்பவுஸ், சில்ட்ரன், பேரண்ட்ஸ் இந்த அக்கௌண்ட்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஆர்டர் ஏபிஐக்கு மட்டும்தான் இதை வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ வெப்சாக்கெட் டேட்டா, ஆர்டர் புக்கு, பொசிஷன்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற ஐபிலே, டைனமிக் ஐபிலே வந்து ஒர்க் ஆகும். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் வந்து எல்லாருக்குமானது கிடையாது. அதாவது ஜீரோதா யூசர்ஸ் எல்லாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் ஜீரோதா கனெக்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி அல்கோ ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாட்டிக் ஐபி எப்படி ஜீரோதா கனெக்டோட லிங்க் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்த டாபிக்ல உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அல்கோ ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களோட நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் அல்கோ ட்ரேடிங் இந்த மாதிரி ஜீரோதா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.